உங்களால எந்த ஒரு விஷயத்தையுமே போதுமான அளவுக்கு கவனம் செலுத்த முடியலையா? அல்லது உங்களுக்கு அடிக்கடி ஞாபக மறதியானது ஏற்படுதா? இதற்கு எல்லாம் என்னதான் தீர்வு? ஞாபக சக்தி அதிகரிக்க வேணுமா? இதற்கு என்னதான் உண்மையான ரீசன் என்ன? இப்ப யார்ட்டயாவது ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அத சொல்ல மறந்திருப்பீங்க. அதே மாதிரி நெறைய பேர் பார்த்தீங்களா, இப்ப இருக்கிற ஸ்டூடண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான காரியம் என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க படிப்பாங்க. அப்போதைக்கு எடுத்து படிப்பாங்க. அதுக்கப்புறம் அது மறந்துரும். இதுக்கு எல்லாம் தான் என்னதான் தீர்வு? ஞாபக சக்தி அதிகரிக்க நம்ம ஈஸியான முறையில என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி, நம்ம எந்த மாதிரியான முறையில நம்ம சரி செய்யலாம்? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவின் மூலமா நம்ம பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்கள நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காம மாஸ் மல்டி மீடியா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே பிரஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதற்கு என்னதான் தீர்வு அப்படின்னா, நீங்க சரிவிகித உணவு எடுத்துக்கொள்ளாதது தான் முழு முதற் காரணமா அமையுது. அதாவது ஞாபக சக்தி மற்றும் மூளையோட செயல்பாடு அதிகரிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த டயட்டை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஊட்டச்சத்து நிபுணர்கள் பரிந்துரைக்கப்படுகிற ஒரு விஷயம். நீங்க உண்ணக்கூடிய உணவு வகைகள் உங்களோட உடல் வளர்ச்சிக்கு மட்டுமல்லாம உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் வகையில் இருக்க வேணும். இந்த அரிய விஷயத்தை வெகு சிலரே முழுமையாக புரிந்து வைத்துக் கொள்றாங்க. நாம் உண்ணக்கூடிய உணவானது நமக்கு உடலோட சக்தியோட அளவு, மனநிலை, ஞாபக சக்திக்கு அடிப்படையாக அமைகிறது அப்படிங்கிறது பல பேர்த்துக்குமே தெரியறதில்ல. எதையோ ஒன்று சாப்பிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்ருக்காங்க. ஆனால் மூளையோட செயல்பாடு பார்த்தோமா, ஆரோக்கியமான அதே சமயத்தில் சரிவிகித உணவானது உங்களோட மூளை ஆரோக்கியத்திற்கும் முக்கிய பங்காக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அறிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆரோக்கியமான உணவுகள் நம்மளோட மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யும். ஆன்டி ஆக்சிடென்ட்கள், அதாவது ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், வைட்டமின்கள் மற்றும் மினரல்கள் உள்ளிட்டவை எல்லாமே மூளையோட ஆரோக்கியத்திற்கு ரொம்ப முக்கிய பங்காக இருக்கும். மூளையோட செயல்பாட்டை அதிகரிக்க நினைக்கிறவங்க தங்களோட டயட்டில் இந்த உணவுகளை மட்டும் நீங்கள் தவறாமல் சேர்த்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். மூளையோட செயல்பாடுகள் சிறந்து விளங்க உதவக்கூடிய உணவு வகைகள் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். மேலுமே மூளையோட செயல்பாட்டிற்கு உதவக்கூடிய உணவு வகைகளில் ரொம்ப ரொம்ப சிறந்து விளங்குவது அப்படின்னா மீன் தான். மீன், டுனோ மற்றும் சாலனா, சார்டைன் உள்ளிட்ட மீன்களில் ஒமேகா 3 அதாவது கொழுப்பு அமிலங்கள் அதிக அளவில் இருக்குது. ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் மூளையோட செயல்பாடுகள் சிறந்து விளங்கவும், மகிழ்ச்சியான மனநிலை ஏற்படவும், ஞாபக சக்தி அதிகரிக்கவும் இது ஒரு முக்கிய காரணமாக அமையிறது. அதனால தான் குழந்தைங்களுக்கு நிறைய மீன் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் டார்க் சாக்லேட்டுகள். இந்த சாக்லேட் பார்த்திங்களா, நம்ம கண்ட சாக்லேட் வாங்கி தரதுக்கு இந்த டார்க் சாக்லேட்டுகளில் கோகோ உள்ளது. கோகோவில் ஆன்டி ஆக்சிடென்ட்களோட ஒரு வகையான பிளேவனாய்டுகள் இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மூளையோட செயல்பாட்டு துணை புரிவது மட்டும் இல்லாமல் ஞாபக சக்தி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படாத வண்ணம் பார்த்திங்களா இது காக்கும். அடுத்ததான் எலும்பு குழம்பு. இப்போ நிறைய பேர் எலும்பு குழம்பு சாப்பிட்டா உடலுக்கு ஆரோக்கியம். அதே மாதிரி கால் வலி இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இந்த எலும்பு குழம்பு சாப்பிடுவாங்க. இந்த எலும்பு குழம்பு சமீப காலமாகவே மக்கள் அதிக அளவில் தங்களோட உணவில் அதிகம் சேர்த்துக்கொள்ள துவங்கியிருக்காங்க. எலும்பு குழம்புல அதிக அளவில் புரோட்டீனும் மற்றும் அமினோ அமிலங்களும் இருக்குது. இது மூளையில் ஏற்படக்கூடிய பல்வேறு அசாதாரண மாற்றங்களை களைய உதவும். மேலுமே இது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக பச்சை இலை வகைகள். பச்சை இலை வகைகளான கீரைகள், காலே, அதே மாதிரி புரோக்கோலி உள்ளிட்டவைகளில் இருக்கக்கூடிய அத்தியாவசிய வைட்டமின்கள், மினரல்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இது எல்லாமே மூளையோட வளர்ச்சி மற்றும் செயல்பாடுகளுக்கு சிறந்த முறையில் துணை புரியும். இது ரொம்ப ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்ததாக அவகேடோ. மூளையோட செயல்பாட்டிற்கு துணை புரியக்கூடிய மற்றொரு முக்கியமான உணவு தான் இந்த அவகேடோ. இதில் நார்ச்சத்து மற்றும் மோனோசார்ட்ரேட் கொழுப்பு அதிக அளவில் இருக்குது. இது மூளைக்கு செல்லக்கூடிய இரத்தத்தோட அளவை அதிகரிக்க செய்யும். இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்குது. அடுத்தது ரொம்ப ரொம்ப நீங்கள் விரும்பி செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா காபி. இந்த காபி பிரியர்களுக்கு நல்ல செய்தியாக இது இருக்குது அப்படிங்கிறதுல எவ்வளவு சந்தேகம் இல்லை. காபியில் இருக்கக்கூடிய அக்ஃபாம் வேதிப்பொருள் சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகளை கொண்டிருக்கிறதுனால இது நம்மளோட கற்றல் திறன், ஈடுபாடு மற்றும் விழிப்புணர்வு தன்மையை அதிகரிக்க இது செய்யும். அடுத்ததான் பெர்ரி பழங்கள். இந்த பெர்ரி பழங்கள் பார்த்திங்களா, இந்த ப்ளூ பெர்ரிகள் மற்றும் பிளாக் பெர்ரிகள் சாப்பிடுவது நம்மளோட உடலுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தியிருப்பதாக சொல்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய ஆந்தோசயன்கள் சிறந்த ஆன்டி
இன்ஃப்ளமேட்டரி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகளை கொண்டிருக்கு. இந்த பழங்கள் உங்களோட மூளையில் ஏற்படக்கூடிய மன அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவும். இதனால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும், மனமும் டென்ஷன் இல்லாமல் இருக்கும். அடுத்ததாக பார்த்தோமா, முட்டையோட மஞ்சள் கரு உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்திங்களா, நம்மளுடைய உடல் வலிமை பெறவும் இந்த முட்டையானது, அதுவும் நாட்டுக்கோழி முட்டை ரொம்ப நல்லது. ஆரோக்கியமான மூளை அப்படின்றதுமே நமக்கு முதல்ல முட்டை தான் நினைவிற்கு வர வேணும். முட்டையில் வைட்டமின் பி அதிக அளவில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் போலிக் அமிலம், வைட்டமின் பி6, வைட்டமின் பி12 இது எல்லாமே இருக்கும். முட்டையில் இருக்கக்கூடிய கோலின் ஞாபக சக்தியை அதிகரித்து மகிழ்ச்சியான மனநிலையை ஏற்படுத்த இது பார்த்திங்களா ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அதனால் நீங்கள் முட்டை டெய்லியுமே சாப்பிட்லாம். நாட்டுக்கோழி முட்டை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்தோமா, தானிய வகைகள், அதாவது கொட்டை வகைகள், பாதாம் மற்றும் முந்திரி கொட்டைகளையும் நாம் தினசரி சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய வைட்டமின் இ, ஒமேகா 3, கொழுப்பு அமிலங்கள், மினரல்கள் உள்ளிட்டவை எல்லாமே வயது மூப்பின் காரணமாக ஏற்படக்கூடிய அறிவு இழப்பீடு ஈடு செய்ய உதவும். பாதாம் மற்றும் வால்நட் கொட்டைகள் மூளையோட செயல்பாட்டை அதிகரிக்க ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி மஞ்சளில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் மூளையை நியூரோடி ஜெனரேட்டிவ் நோயில் இருந்து காப்பது மட்டும் இல்லாமல் மூளைக்கு செல்லக்கூடிய ஆக்சிஜனோட அளவையுமே அதிகரிக்க பயன்படும். இது மூளையோட செல்களை பேணி காத்து ஞாபக சக்தியை அதிகரிக்க உதவும். இந்த உணவு வகைகளை உங்களோட டயட்டில் நீங்கள் சேர்த்துக்கொண்டு மூளையோட நலனை அதிகரிப்பது மட்டும் இல்லாமல் ஞாபக சக்தியை அதிகரித்து நீங்கள் கொள்றதுக்கு இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். முடிஞ்சவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்றீங்களோ இல்லையோ, கண்டிப்பாக இந்த மாதிரியான உணவு வகைகள்லாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்கள இப்போ படிக்கிற வயசு இல்லையா, அவங்களுக்கு குடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மார்க்கானது எடுப்பாங்க. ஞாபக சக்தி அதிகரிக்க இதை செஞ்சாலே போதுங்க. ஈஸியான டிப்ஸ் தான். அதே மாதிரி நீங்கள் உடல் ஆரோக்கியமாக நல்லா தூங்க வேண்டிய டைமில் கரெக்டாக தூங்குங்க. உடல் செயல்பாடு உங்களோட உடலை வடிவில் வைத்திருப்பது போல் உங்களோட மனதையும் ஈடுபடுத்தக்கூடிய செயல்பாடுகள் உங்களோட மூளையை வடிவில் வைத்திருக்க உதவும். அந்த நடவடிக்கைகள் சில நினைவை இழப்ப தடுக்க உதவும். அதே மாதிரி புதிர்களை செய்யுங்க, இசைக்கருவியை வாசிக்க கற்றுக்கோங்க, புதிய பொழுதுபோக்க முயற்சி செய்யுங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸு கூட நல்லா ஜாலியாக பேசிகிட்ருங்க. உங்களோட செயல்பாடானது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்கள் பொறுத்த வரைக்குமே நல்ல உங்களோட வீடு இறைச்சலாக இருந்துச்சு அப்படின்னா அல்லது ஒழுங்கற்றதாக இருந்தால் நீங்கள் விஷயங்களை மறந்துடலாம். ஒரு நோட்புக், காலண்டர் அல்லது எலக்ட்ரானிக் பிளாக்டரில் பணிகள், சந்திப்புகள் மற்றும் பிற நிகழ்வுகளை கண்காணிக்கவும் ஒவ்வொரு பதிவையும் உங்களோட நினைவில் வைத்திருக்க உதவும் வகையில் அதை எழுதும்போது சத்தமாக மீண்டும் செய்யலாம். செய்ய வேண்டிய பட்டியல்களை புதுவித்த நிலையில் வைத்துக்கோங்க. நீங்கள் முடித்த பொருட்களை சரி பாருங்கள். அதே மாதிரி உங்களோட பணப்பை, சாவி, கண்ணாடி, பிற அத்தியாவசிய பொருட்களை உங்களோட வீட்டில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வைக்கிறதும், அதனால் அதை எல்லாமே எளிதாக உங்களால் எடுத்துக்கொள்ள முடியும். நமக்கே மறந்துடுமே, நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு இது. அதே மாதிரி நல்லா தூங்குங்க. போதுமான தூக்கம் வராமல் இருப்பது நினைவாற்றல் இழப்பதோடு இணைக்கப்பட்டிருக்கு. அதனால் அமைதியற்ற தூக்கம் அடிக்கடி தொந்தரவு அடையும். போதுமான ஆரோக்கியமான தூக்கத்தை பெறுவதற்கு அதே மாதிரி முன்னுரிமை கொடுங்க. பெரியவங்க தினமும் 7 முதல் 9 மணி வரைக்கும் தூங்கலாம். அதே மாதிரி குரட்டை தூக்கத்தை சீர்குலைத்தாலே உங்களோட சுகாதார வாழ்வுநரை பார்க்க ஒரு சந்திப்பு செய்யுங்க. அதே மாதிரி ஆரோக்கியமான உணவு உண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆரோக்கியமான உணவு உண்ணும் பொழுது உங்களோட மூளைக்கு ரொம்ப நல்லது. பழங்கள், காய்கறிகள், கீரைகள், முழு தானியங்கள் சாப்பிடுங்க. அதே மாதிரி மீன், பீன்ஸ் மற்றும் தோல் இல்லாத கோழி போன்ற குறைந்த கொழுப்பு புரத மூலங்களை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் சத்தான உணவு வகைகளை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. வல்லாரைக்கீரை ரொம்ப ரொம்ப நல்லது. நெல்லிக்காய், பிரம்மி மற்றும் பசு நெய் இது எல்லாமே நினைவாற்றலை அதிகரிக்க உதவக்கூடிய பாரம்பரிய உணவுகள் அப்படின்னு சொல்லலாம். தினமுமே பீட்ரூட்டு பருப்புகள் சாப்பிட்றது ஒமேகா 3 மற்றும் கொழுப்பு அமிலங்களை அழித்து மூளையை வலுப்படுத்த செய்யும். இது பார்த்திங்களா உங்களுக்கு ஞாபக சக்தியை அதிகரிக்கும். தூக்கம் மற்றும் ஓய்வானது ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். ஆழ்ந்த தூக்கம் மூளை செல்களுக்கு இடையே புதிய பிணைப்புகளை உருவாக்கி நினைவாற்றலை அதிகரிக்கும். அதே மாதிரி தியானம் மற்றும் யோகா செய்யுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. தினமுமே ஒரு 10 to 15 நிமிடங்கள் தியானம் மற்றும் நீங்கள் யோகா செய்கிறது, மூச்சு பயிற்சி செய்கிறது இது எல்லாமே மூளையை ஒருமுகப்படுத்த உதவும். அதே மாதிரி ஞாபக சக்தி அதிகரிக்க உதவும். அடுத்ததாக மனப்பயிற்சி, புதிர் விளையாட்டுகள், புதிய விஷயங்களை கற்கிறது, படிப்பதை பிறருக்கு விளக்குறது, நினைவாற்றலை கூர்மையாக்கக்கூடிய இது ஒரு
அற்புதமான வாய்ப்பாக உங்களுக்கு அமையும். அதே மாதிரி முக்கியமாக நம்ம தவிர்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோமா, மன அழுத்தம், கவலை நினைவாற்றலை குறைக்கும். எனவே அமைதியான மனநிலையை பெறுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பூசணிக்காயை நெற்றியில் வதக்கி வெறும் வயிற்றில் சாப்பிடுவது குழந்தைகளுக்கு ஞாபக சக்தியை அதிகரிக்க உதவக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஞாபக சக்தியை அதிகரிக்க தினமுமே தியானம் செய்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி முறையான தூக்கம், சத்தான உணவு, காய்கறிகள், பழங்கள், கீரைகள், முட்டை வகைகள் இந்த மாதிரி சாப்பிடலாம். வல்லாரை, நெல்லிக்காய், பாதாம் மற்றும் வெண்பூசணி இது எல்லாமே நினைவாற்றலை மேம்படுத்த உதவக்கூடிய அற்புதமான உணவுகளாக இருக்கும். அதே மாதிரி மூளைக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய விளையாட்டுகள், ஆழ்ந்த மூச்சு பயிற்சி இந்த மாதிரி நினைவாற்றலை அதிகரிக்க உதவக்கூடிய முக்கியமான வழிகளாக இருக்குது. மேலுமே நீங்கள் அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு காய்கறி சாப்பிடும் போதும் அதில் என்னென்ன உணவுகளில் என்னென்ன உங்களுக்கு நன்மைகள் அந்த உடலுக்கு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களே அதை மாற்றிக்குவீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் ஞாபக சக்தி உங்களுக்கு மறந்துடுதா அப்படிங்கிறத, இல்லை ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது, இதற்கெல்லாம் தீர்வு பரிகாரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் அமையும். அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்டோ அல்லது ரிலேஷனுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்குமே யூஸ் ஆகட்டும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.